உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தொடர்ந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவருக்கு பிறந்த குழந்தைக்கு ரங்கராஜ் தான் உயிரியல் தந்தை என்பது DNA பரிசோதனையில் தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். DNA பரிசோதனைக்கு தயாரென வம்படியாக சவால் விட்டு சென்ற மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிர்பார்த்தபடி பரிசோதனை முடிவுகள் வராததால் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் 2 மகன்களும் இருப்பது ஊரறிந்த விஷயம்தான். இந்த நிலையில் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டதாக கூறி போட்டோவை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். அதோடு தாம் கருவுற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தம்மை விட்டு விலகியதாக குற்றம் சாட்டினார். விவாகரத்து பெறாமலேயே எப்படி 2வது திருமணம் செய்திருப்பார் என பல்வேறு கேள்விகள் சுழன்றடிக்க அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக ரங்கராஜின் பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்து சில கருத்துக்களை வெளியிட்டார் ஜாய் கிறிசல்டா. இருதரப்பு விவகாரத்தில் தேவையின்றி தங்களை இழுத்ததாக ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக பாகசாலா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என நிரூபிக்க மரபணு சோதனை நடத்தப்பட வேண்டும் என ஜாய் கிறிசல்டா தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. பிரச்சனையில் இருந்து தப்பித்தால் போதுமென நினைத்து மாதம்பட்டி ரங்கராஜும் சம்மதம் தெரிவிக்க அவருக்கு மரபணு பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதோடு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை மத்தியஸ்தராக நியமித்து உத்தரவிட்டது உயர் நீதிமன்றம். இந்த நிலையில் இந்த வழக்கு திங்கட்கிழமை நீதிபதி செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு DNA பரிசோதனை எடுக்கப்பட்டு அதன் முடிவுகள் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் முன்பாக சீல் வைத்த கவரில் சமர்ப்பிக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ஆணையர் தெரிவித்தார். அதோடு இந்த முடிவுகளின் அடிப்படையில் மத்தியஸ்தம் நடைபெற்று வருவதாக இரு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்று விசாரணை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே DNA பரிசோதனையில் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் உயிரியல் தந்தை என்பது நிரூபணமானதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை குழந்தைக்கு தான் தந்தை என்பது நிரூபிக்கப்பட்டால் முழு பொறுப்பையும் ஏற்பேன் என மாதம்பட்டி முன்னரே அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அதனை சுட்டிக்காட்டி இணையத்தில் பல விவாதங்கள் நடந்து வருகின்றன. அறிக்கையில் கூறியதைப் போல குழந்தையை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்றுக்கொள்வாரா இல்லை மறுப்பு தெரிவித்து மீண்டும் நீதிமன்ற வாசலில் வந்து நிற்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.